அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் 3ல் விரிவானத்தில் ஒளி பிறந்தது அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் அறிவியல் அறிஞராய், குடியரசுத் தலைவராய், ஏவுகணை மனிதர் என்று அழைக்கக்கூடிய, மக்கள் குடியரசுத் தலைவர்னு அழைக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் மாணவர்கள் காணொளி காட்சிகள் மூலம் உரையாற்றி கொண்டிருக்கிறது தான் நம்ம பாடப்பகுதியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் நேற்றைய பாடத்தில் பார்த்துருப்போம். நம்ம மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போவாங்க. ஒவ்வொரு அரங்கிற்கும் செல்வார்கள். அங்கு கலாம் அரங்கிற்கு சென்று அவருடன் மாணவர்கள் உரையாடி கொண்டிருப்பாங்க. ஒன்று கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார், தனக்கு பிடித்த தமிழ் நூல் அப்படிங்கிறது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருப்பார். தனக்கு அறிவியலில் எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். சின்ன வயசாக இருக்கும் பொழுதே தன்னுடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் வானில் எப்படி பறக்குது அப்படின்னு சொன்னார். அதிலிருந்தே எனக்கு வானில் பறக்கணும் அப்படிங்கிறது குறிக்கோள் ஆகிருச்சு. அதனால தான் எனக்கு அறிவியலில் ஆர்வம் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பார். அடுத்து மாணவர்கள் இன்றைய வகுப்பில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள். அப்துல்லா என்ற மாணவன் அப்துல் கலாம் அவர்களுடன் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா? நீங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்ச நிகழ்வு நீங்கள் ஏவுகணையில் ஏவுகணையை விட்டாங்க இல்லையா, அதில் தான் மகிழ்ச்சி அடைஞ்சிங்களா? அதில் வெற்றி அடைஞ்சதில் தான் நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்களா அப்படின்ட்டு அப்துல்லா கேட்குறான். அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை, நான் ஏவுகணை சோதனையால் நான் மகிழ்ச்சி அடையலை, அதை விட இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். என்ன அப்படின்ட்டு சொல்கிறாரு பாருங்கள். போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கால் நடக்க முடியாமல் 3 கிலோ எடை இருக்கக்கூடிய செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு ரொம்பவும் நடக்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நான் ரொம்பவும் என்ன செஞ்சேன், வருத்தப்பட்டேன். சிரமப்பட்டதை பார்த்து பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமகிழ்வை அளித்தது. நான் முதல்ல அவர்களை இது மாதிரி 3 கிலோ எடை வச்சுட்டு எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டேன், சிரமப்பட்டேன். எப்படி நடக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டேன். கார்பன் இலையை பயன்படுத்தி 300 கிராம் எடையில் என்ன செஞ்சோம் அப்படின்னா செயற்கை கால்கள் உருவாக்கணும். அதை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அணிந்து நடந்து மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து தான் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் எனக்கு ஏவுகணை சோதனையை விட இதை பார்த்து தான் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்ட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து இளம்பருதி அப்படிங்கிற மாணவன் கேட்குறாங்க, ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவினுடைய வெற்றியாக என்னத்தை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்தியா என்ன செஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு உற்பத்தியில் எந்த நாட்டையும் சார்ந்து இல்லாமல் தானாகவே அனைத்து வகையான உணவு உற்பத்திகளையும் தயாரிக்கக்கூடிய நாடாக தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். இதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். அனைத்து வகையான அறிவியல் தகவல் தொழில்நுட்பத்திலையும் மற்ற நாடுகளைப் போல என்ன செஞ்சுருக்கிறோம், இந்தியாவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் வெற்றியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இந்தியர்களால் எந்த வகையான செயற்கைக்கோளையும் விண்ணில் ஏவக்கூடிய அளவுக்கு இந்திய அறிவியல் அறிஞர்களிடம் திறமைகள் இருக்குது. இதுவே மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். முதல்ல அணுக்களை பிளக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த அணுக்களை பிளந்து அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், மின்சாரம் தயாரிக்கிறதுல முன்னணியில் இருக்கிறோம். இதுவும் நமக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. முன்னாடி காலத்துலலாம் மருத்துவத்துறையில் மற்ற நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். இப்போ எல்லா இதுலேயுமே மருத்துவத்திலையும் இந்தியா சிறந்த முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஏவுகணைகள் இராணுவத்துக்காக என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்தி அந்த ஏவுகணைகள் என்ன செய்யும், தானே பீரங்கிகள் போல் இல்லாமல் வெடிகுண்டுகளை தானே ஏந்தி சென்று என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வெடிக்க செய்யக்கூடிய ஒரு திறன் படைத்தது தான் ஏவுகணைன்னு சொல்லலாம். இந்தியா என்ன செஞ்சது அப்படின்னா இராணுவ பாதுகாப்புக்காக அக்னி, பிருத்திவி இந்த ஏவுகணைகளை எல்லாம் செலுத்துறதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இது எல்லாமே சுதந்திர இந்தியாவினுடைய வெற்றிகளாக நான் கருதுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்துல் கலாம் அவர்கள்.
அடுத்து நீலன் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்த அளவிற்கு முன்னேறி உள்ளோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா? நம்ம மற்ற எல்லாத்துலேயுமே தன்னிறைவு அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறோம். எல்லா இதுலேயுமே நம்ம முன்னேறிட்டோம், வளர்ச்சி அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ காலத்தில் மனிதர்கள் பலர் அதிகமான நோய்களால் பாதிப்படைகிறாங்க. அவர்களுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்ட்டு நீலன் கேட்குறான். அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். கடலுக்கடியில் எண்ணற்ற உயிரினங்கள் இருக்குது, தாவரங்கள் முதலான உயிரினங்கள்லாம் இருக்குது. அதிலிருந்து மூலக்கூறுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யலான்ட்டு பெறலான்ட்டு இருக்கோம். அதை வைத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ பெரிய நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியும். இனிவரும் காலத்தில் நோய்களே இல்லாமல் இருக்கிற அளவுக்கு தடுப்பு மருந்து கண்டறியலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் அப்படின்ட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து வான்மதி கேள்வி கேட்குறாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும்ன்ட்டு நினைக்கிறீங்க ஐயா அப்படின்ட்டு வான்மதி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா 3 சிறப்புகளை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன அந்த 3 சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகம் மிக சிறந்த பல்கலைக்கழகமாக இருந்தது. இதை போல் அனைத்து வகையான பல்கலைக்கழகங்களும் வலுவான கல்வி முறையை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்கள் கனிம வளங்கள், எண்ணெய் வளங்கள் எல்லாமே 100 வருடங்களுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, பூமியில் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தீர்ந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், இது மாதிரி நிலக்கரி, எண்ணெய் வித்துக்கள், இது மாதிரி வகையான இதெல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனிடமிருந்து சக்தியை பெற்று அந்த சூரிய சக்தி நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். இது மாதிரி செவ்வாய்க்கோள் ஒவ்வொரு கோள்களையும் பற்றி என்ன செய்கிறாங்க, மனிதர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்து 100 வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாயில் மனிதர்கள் எல்லாம் குடியேறி இருக்கலாங்கிறத நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நாம் இது வரைக்கும் ஒளி பிறந்தது அப்படிங்கிற துணைப்பாடத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இதில் காணொளி காட்சிகள் மூலம் அப்துல் கலாம் அவர்களுடன் மாணவர்கள் உரையாடிட்டு இருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களுக்கு தனக்கு மிகவும் மகிழ்ந்த நிகழ்வு அப்படின்ட்டு அந்த செயற்கைக்கால்கள் சொல்லியிருக்காரு. 300 கிராம் எடையில் நான் செயற்கைக்கால்கள் உருவாக்கி அதை அணிந்தப்போ தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அனைத்து வகையான வளர்ச்சிகளிலும் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். இதுதான் சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. மீண்டும் அடுத்த வகுப்பில் மீதி இருக்கக்கூடியதை பார்க்கலாம். நன்றி.